தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றக்கூடிய திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திமுகவுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர், அவர் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேமுதிக முதல் முறையாக திமுக கூட்டணியில் வந்திருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் கூட்டணிக்குள்ள? ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிற இடத்தில் கேப்டன் அவர்களினுடைய தொண்டர்களும் இணைந்திருப்பது என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் தலைவர் கலைஞரினுடைய திட்டங்களை நிறைவேற்றி வருகிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கலைஞரினுடைய கனவான தேமுதிக திமுக கூட்டணியை தலைவர் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். 2011 கேப்டன் அவர்கள் ஜெயலலிதாவோடு கைகோர்த்த போது ஏறத்தாழ 200 இடங்களுக்கு மேலாக அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. இன்றைக்கும் ஏறத்தாழ அதே இடத்தில் ஏற்கனவே வலுவாக இருக்கிற திமுக கூட்டணி இந்த இணைப்பின் மூலமாக இன்னும் அந்த வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல செய்தியாக இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. எதிரணியினருக்கு ஒரு பலத்த அடியாக இது பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன்.